Hi students, இந்த வீடியோவில் நம்ம 12th standard computer science chapter 14ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டீடைல் கொஷின். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஓகே, ஸோ 5 features of python. பைத்தானோட ஃபீச்சர்ஸ் சொல்கிற மாதிரியான ஒரு 5 மார்க் கொஷின். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். 5 பாயிண்ட் என்ன 5 மார்க் ஈஸியாக உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதை பற்றின ஐடியா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 5th லெசன்லேயே வந்துடும். ஏன்னா அப்படின்னா 5th லெசனில் தான் உங்களுக்கு பைத்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், எழுதலாம். ஓகே, பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் C++ 11th படிச்சிருப்பீங்க. C++ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் கம்பைலர். கம்பைலர் தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸிக்யூஷனும் பண்ணி தரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபுல்லாக எரர் செக் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அவுட்புட் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து கம்பைலர் வில் டூ இன் C++. இன் கேஸ் ஆஃப் பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தா இன்டர்பிரிட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும்? இப்போ கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ன்றது ஒரு பிளாக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் எடுத்து அதை எரர் செக் பண்ணி அவுட்புட் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஆனால் இன்டர்பிரிட்டர் அப்படி கிடையாது. இட் வில் டூ லைன் பை லைன். ஓகே, ஒரு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது செக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கம்பைலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூஷன் ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். C++ வந்து பார்த்தோன்னா கம்பைலர் ஓரியன்ட், அதே பைத்தான் வந்து பார்த்தோன்னா இன்டர்பிரிட்டர் ஓரியன்ட். ஓகே, அதனால தான் இந்த அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னால் என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் வந்து C++ என்ன பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே இப்போ மெயினுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி உடனேவே என்னென்ன வேரியபிளாக யூஸ் பண்ண போகிறீங்க அதெல்லாம் மேலே டிக்ளேர் பண்ணுவீங்க. int A, int B, char C, float A, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அதோட டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிடணும். ஓகே, அதுவே பைத்தானில் பொறுத்தவரையில் டேட்டா டைப் டிக்ளரேஷனே கிடையாது. ஓகே, யூ நோ நீட் டு டிக்ளேர் த டேட்டா டைப். அதுதான் இங்கே தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இன் பைத்தான் த டேட்டா டைப் டிக்ளரேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ டேட்டா டைப் டிக்ளரேஷனே தேவையே இல்லை. அப்போ அது எப்படி டேட்டா டைப் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் என்ன இப்போ நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து A = 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ 10ன்றது ஒரு இன்டீஜர். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற வேல்யூவை தகுந்த அந்த டேட்டா டைப் அதுவே எடுத்துக்கும். ஓகே, இப்போ நான் B = 2.5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2.5ன்றது ஒரு இன்டீஜர் இல்லை, அது ஃப்ளோட்டு. ஓகே, அப்போ நான் கொடுக்குற வேல்யூவை பொறுத்து அதுவே வந்து டைப்பை டிசைட் பண்ணிக்கும். அதுதான் வந்து பார்த்தா டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ். டைனமிக்கலி அப்படின்னா நான் இந்த இன்புட் இந்த வேல்யூஸை எப்போ கொடுப்பேன், ப்ரோக்ராமில் ஒன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தா என்ன பண்ணுவேன் அவுட்புட் ஸ்க்ரீன் வந்த பிறகு கொடுப்பேன். அதுதான் டைனமிக்னு சொல்கிறது. ஓகே, எக்ஸிக்யூஷன் டைமில் கொடுக்குற அவுட்புட்டை. ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் டைமில் கொடுக்குற அவுட்புட் இல்லை இன்புட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்தா எக்ஸிக்யூஷன் டைம்லேயே நான் இன்புட் கொடுக்கும்போது அதுவாக வந்து பார்த்தா டேட்டா டைப்பை வந்து பார்த்தா டிசைட் பண்ணிக்கிறது. நான் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து டேட்டா டைப் இதுதான் அந்த அவங்க கொடுக்குற டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிட்டா தட் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஓகே, ஸோ மூணாவது பாயிண்ட் முன்னாடியே சொல்லிட்டேன், பைத்தானில் டேட்டா டைப் டிக்ளரேஷனே கிடையாது. ஓகே, ஸோ int A, char B அப்படிலாம் வந்து பார்த்தா முன்னாடியே சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் C++ல அதெல்லாம் சொல்லியே ஆகணும், செஞ்சே ஆகணும். ஓகே, ஸோ இல்லைனா வந்து பார்த்தா உங்களுக்கு எரர் சொல்லும். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், பைத்தான் யூசஸ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ்னு என்னது, வேஸ்ட். ஓகே, நீங்கள் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் அடைஞ்சு போயிருக்கும், அதை நம்ம லாங் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ C++லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. அது நம்மளாக தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் எடுத்து கார்பேஜ் அதாவது வேஸ்ட் ஃபைல்ஸில் வந்து பார்த்தோன்னா அதாவது டம்ப்டு ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. இது மாதிரி டம்ப்டு ஃபைல்ஸாக இருக்குது, ரொம்ப நாள் லார்ஜ் டைம் வந்து பார்த்தா யூஸ் ஆகாத ஃபைல்ஸ் மெமரியில் வேஸ்ட் அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தா இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, இன்பில்ட்டாகவே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது கிளியர் பண்ணி விட்டுரும். அண்ட் இந்த 5th பாயிண்ட், பைத்தான் கேன் ஆக்ட் அஸ் போத் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னா எல்லா லாங்குவேஜுமே ஜென்ரல் பர்பஸ் தான். ஜென்ரல் பர்பஸ்னால் என்ன அர்த்தம்னா பொதுவாக யூஸ் பண்ணு, பொதுவாக எல்லா தேவைகளுக்கும் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டிங்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஸ்கிரிப்டிங்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்டிங் என்னென்னா ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜோட ஈஸியாக ஜெல் ஆகிறது. ஓகே, இப்போ பைத்தானையும் C++ சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஓகே, பைத்தானையும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து யூஸ் பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ் தான் இந்த மாதிரி கிடையாது. இப்போ C++ வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மற்ற லாங்குவேஜோட ஈஸியாக ஜெல் ஆகவே ஆகாது.
ஓகே, க்ளூ ஆகாது. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ஈஸியாக க்ளூ ஆகும். இப்போ PHP எடுத்துக்கிட்டா க்ளூ ஆகும், ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டா க்ளூ ஆகும், VB ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னாலே மெயின் திங் என்ன அப்படின்னா அந்த லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜோட ஈஸியாக ஜெல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்குது. ஓகே, ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் பொதுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா அந்த பைத்தான் வில் ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அதர் ப்ரோக்ராம் டு ஒர்க் ஆன். ஓகே, மற்ற ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.